என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி, அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற நூலிலிருந்து அவர் கூறிய சில சிந்தனைகளை சிந்திப்போம். இனிய ஒளிநயமிக்க சொற்கள், உள்ள கருத்துக்களை சேதமின்றி வெளிப்படுத்த வல்ல சொற்றொடர்கள், மனித வாழ்வை மேம்படுத்தி உணர்வை இனிமையாக்க வல்ல இலக்கியங்களையும் மிக நீண்ட இலக்கண மரபையும் உடையது செம்மொழியாம் தமிழ்மொழி. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று தமிழ்நாட்டின் தொன்மையும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்ற தமிழ்க்குடியின் பழமையும் உடைய தமிழ்நாட்டின் வரலாற்றில் உலகம் உள்ள வரை நிலைத்து இடம்பெறக்கூடியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆவார். இளைய தலைமுறைக்கு எழுச்சியூட்டி வளமான இந்தியாவை உருவாக்கும் வல்லமை படைத்த வரலாற்றையுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி இந்த கட்டுரையில் கொஞ்சம் சிந்திக்கலாம். ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் ஜுனுலாபுதீன் அஷியம்மாவிற்கு மகனாக பிறந்தார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் உயர்நிலை படிப்பு வரை தமிழில் கல்வி பயின்றவர். அவர் திருச்சியில் உள்ள தூய வளவனார் கல்லூரியில் இயற்பியலும், சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தவர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுத்தாளர், பேராசிரியர், குடியரசுத் தலைவர் என பன்முகங்களை கொண்டவர். விண்வெளி, பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி, அணுசக்தி என்ற 3 விஞ்ஞான அமைப்புகளிலும் பணியாற்றி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். தனது வாழ்க்கையை காந்திய கொள்கைகளோடு வாழ்ந்து காட்டினார். அவர் தனது வாழ்நாளில் 18 நூல்களும், 22 கவிதை தொகுப்புகளும், 4 பாடல்களும் எழுதியுள்ளார். அவரின் சுயசரிதையான அக்னி சிறகுகள் நூலானது இந்தியாவில் அதிகமாக விற்பனையான நூல்களில் ஒன்றாகும். அர்ப்பணிப்பு மனோபாவம் கொண்ட கலாம் தூய உள்ளம், ஒழுக்கம், கரைபடாத கைகளை உடையவர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 100 கோடி இந்திய மனிதர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ஆவார். அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடன் ஹைதராபாத் ஆய்வு மையத்தில் உடன் பணியாற்றிய நண்பர் அருண் திவாரியுடன் இணைந்து ஆங்கிலத்தில் அக்னி சிறகுகள் என்ற நூலில் தன்னுடைய இயல்புகளாக மற்றவர்களின் சிந்தனையில் விளைந்த ஆதாயங்களை பயன்படுத்தி கொண்டு, நான் என்றுமே வாழ்ந்ததில்லை, எனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்திருப்பது எனது இயல்புதான், ஈவிரக்கமற்ற சாதனையாளராகவோ, கொடுமையான தலைவராகவோ, சுரண்டல் புத்தி கொண்ட உயர் அதிகாரியாகவோ அல்லது குழப்பமும் மர்மமும் சூழ்ந்தவனாகவோ நான் இருந்ததே கிடையாது என்று அக்னி சிறகுகள் பக்க எண் 221 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூறியிருக்காங்க. சரிங்களா? தனிப்பட்ட ஒருவரது புத்தி கூர்மையின் அடிப்படையில் உருவாவதல்ல தொழில்நுட்பம், பலரது அறிவாற்றலின் சங்கமத்தில் பிறப்பதே தொழில்நுட்பம் என்பதாகும். தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துங்கள், அதுதான் நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று இந்திய அரசியல் தலைவர்களிடம் அடிக்கடி கலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தேவைகள், புதுப்பித்தல், பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல், இயல்பான தொடர்த்தன்மை, இந்த அம்சங்களை உண்மையாக, முழுமையாக, துல்லியமாக அறிந்து கொண்டால் தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மரம் வேரோடு செழித்தோங்கும் என்ற மக்களின் தொழில்நுட்ப திறமைகளை மேம்படுத்த கலாம் தனது அக்னி சிறகுகள் நூலில் 361 பக்கத்தில் அறிவுரை வழங்கியுள்ளார்கள். ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக ஓம்பிய மரபு தமிழர் மரபாகும். இளைஞர்கள் ஒழுக்கமுடன் இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் மிகவும் விரும்பினார். மைசூரில் நடந்த விழாவில் இந்தியாவில் ஒவ்வொரு இளைஞனுக்கும் 2 ஆண்டுகள் கட்டாயம் இராணுவ பயிற்சி அளிக்க வேண்டும் என்றார். குடிப்பழக்கம், ஊழல், வரதட்சணை போன்ற தீய பழக்கங்களை கைவிட நாம் ஒவ்வொருவரும் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று டெல்லி காந்தி சமாதியில் எழுதி வைக்க அறிவுறுத்தி அதை அமலும் படுத்தினார். தேசம் நேர் வழியில் செல்வதற்கு மாணவர்கள் முக்கியம் என நம்பினார். வெட்டித்தனமாக இருப்பதிலும் சில்லறைத்தனமான விஷயங்களிலும் மனதை அலைபாய விடக்கூடாது என்பதில் நான் விடாப்பிடியாக உறுதி கொண்டிருந்தேன் என்று அக்னி சிறகுகள் நூலில் 299 பக்கத்தில் தன்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்கான இரகசியத்தை உலகிற்கு உரைத்துள்ளார். உலக தலைவர்களில் அதிகமாக இளைய சமுதாயம்
எழுப்பிய கேள்விகளுக்கு உன்னத பதில் அளித்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே ஆவார்கள். தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், திசை தெரியாத குழப்பம், இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை என்றும், தான் இருக்கும் உயர்நிலையை அடைய காரணமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பற்றி எழுதி இளைஞர்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்காகவே அக்னிச்சிறகுகள் என்ற நூலை எழுதுவதாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதியுள்ளார்கள். மேலும் எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாலும், எளியவராக இருந்தாலும் யாருக்குமே விரக்தி மனப்பான்மை வந்துவிடக்கூடாது என்றும், பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்றும் அக்னிச்சிறகுகள் நூலில் 349ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சிறந்த நினைவாற்றல் உடையவர் என்பதை அவரது அக்னிச்சிறகுகள் நூலில் தாம் பள்ளிக்கூடத்தில் படித்த கீழ்காணும் கவிதையை நினைவு கூர்ந்துள்ளார். அதிலிருந்தே நம்மால் அறிய முடிகின்றது. கவலைப்படாதே, முணுமுணுக்காதே, மனம் தளராதே, இப்போதுதான் வாய்ப்புகள் வர ஆரம்பித்துள்ளன. சிறப்பு பணி இன்னும் ஆரம்பமாகவில்லை, சிறந்த பணி இன்னும் முடிக்கப்படவில்லை. இது எங்கே எழுதியிருக்காருன்னா அக்னிச்சிறகுகள் பக்க எண் 164ல் எழுதியிருக்காரு. சிதைடத்து ஓல்கார் உறவோர் என்ற குறட்பாவில் ஊக்கத்தின் உயர்வை திருவள்ளுவர் கூற்றினை மெய்ப்பிக்கும்படியாக தமது நூலில் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிபுணர்களும் தத்தம் லட்சியங்களை தோல்வியை சந்திக்கும் போது அச்சம் கொள்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. சிறந்த தொழில்நுட்பத்தையும் அதன் விளைவாக அபரிதமான வெற்றியையும் வழங்கக்கூடிய கற்றல் வித்தையின் வித்துகள் தோல்விகளில்தான் சூழ்கொண்டுள்ளன என்று அக்னிச்சிறகுகள் பக்க எண் 373ல் அழகாக குறிப்பிட்டுள்ளார்கள். லட்சிய வெறியுடன் சாதனைகளை புரிய துடிக்கும் மாணவர்களுக்கு கலாமின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு என்றால் மிகையாகாது. மனிதர்கள் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் வானுரையும் தெய்வ நிலையை அடைய முடியும் என்பதனை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்வின் மூலமாக தெளிவாக அறிய முடிகின்றது. கலாமின் புத்தகங்களை படிப்பவர் எந்த வயதினராக இருந்தாலும் நம்பிக்கை பெறலாம், சாதனைகளை புரியலாம், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம் என்பதில் ஐயமே இல்லை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் இவ்வளவு புகழும் ஒரு நாளில் கிட்டியதில்லை. இந்திய ஏவுகணையின் தந்தையான கலாம் படிக்கும் காலத்திலிருந்தே ஒழுக்கமுடனும் கல்வியில் அதிக ஆர்வமுடனும் இருந்ததால் மட்டுமே இன்றும் என்றும் நம் வாழ்வில் நிற்பவராக திகழ்கின்றார். அப்துல் கலாமின் வாழ்க்கை மாணவர்களுக்கு சரித்திரமாக இருக்கின்றது என்பதே உண்மையாகும். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.